2024ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் தலைப்பு வாரியாக பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம என்ன டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னா திருக்குறளை முடிச்சிட்டோம். திருக்குறளை 2 பார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த திருக்குறளை முழுமையாக முடிச்சிட்டோம். 2024 என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 8ஆக இருந்துச்சு. முன்னாடி யூனிட் 8ஆக இருந்த அந்த டாபிக் இப்போ யூனிட் 6ஆக மாறி இருக்குது. ஸோ 6ல் அந்த டாபிக் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த யூனிட் 6ல் இருக்கக்கூடிய டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். அதில் 2 முக்கியமான டாபிக். ஒன்று என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் சமுதாய தமிழ் மக்களுடைய வாழ்க்கை வரலாறு, சமுதாய வரலாறு. 2வது என்ன அப்படின்னா அகழ்வாராய்ச்சிகள். இந்த அகழ்வாராய்ச்சிகளை பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தமிழ் சமுதாய வரலாறை பார்க்கும்போது அதை 3 வகையாக நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல அந்த மக்களுடைய வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள். 2வது அரசர்களை பற்றி சொல்லக்கூடியது. 3வது வணிகம் சார்ந்த ஒரு சில கேள்விகள். ஸோ இந்த 3 வகையாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மக்களை பற்றி பார்த்துருவோம். மக்கள் வாழ்வியலை பற்றி பார்க்கும்போது 4 இடங்கள் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய தொழில்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் என்னது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. முதல்ல மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தால் காடு, காட்டிலேருந்து இறங்கி வந்தோம்னா வயக்காடு, வயக்காட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா கடல் வரும், கடலையும் தாண்டி தூரமாக போனோம்னா இதில் இல்லாத இது என்னது, மணலும் மணல் சார்ந்த இடமும். அப்போ இதில் குறிஞ்சி மலையில் என்ன வேலை பார்த்துருப்பாங்க, மலையில் வேட்டையாடுதல் தான் அவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கும். 4. அடுத்து பாலை நிலம், கடைசியாக மணல் மட்டும்தான் இருக்கும், அங்கே வேறு ஒன்றும் இருக்காது. அங்கே திருடி இருப்பாங்க, கொள்ளையடிச்சிருப்பாங்க, சூறையாடி இருப்பாங்க. அப்போ 4, 1 அப்படின்னு ஆரம்பிக்கிறது இது மட்டும்தான். மற்ற எல்லா ஆப்ஷன் என்ன செஞ்சிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். முதல் 2 தெரிஞ்சாலே என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். முல்லை நிலம் ஏறு தழுவுதல், காளை தழுவுதல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸானது. இது சொல்லக்கூடிய இலக்கியம் என்ன அப்படின்னு கூட கேள்வி கேட்பாங்க. கலித்தொகை. முல்லை நிலத்தில் ஏறு தழுவுதல் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இலக்கியம் கலித்தொகை. அடுத்ததாக மருதம் வயக்காட்டில் காட்டில் என்ன இருக்கும், வயக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களுக்காக என்ன செய்வாங்க, களை எடுப்பாங்க. ஸோ 2 இதில் மருதம் மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். மருதம் அப்படின்னா வயலில் களை எடுப்பாங்க. அப்போது பி தான் ஆன்சர். ஸோ ஒன்று தெரிஞ்சால் கூட நம்மளால் இதை ஆன்சர் பண்ண முடியும். 2வது முல்லை நிலம் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முல்லை நிலம் பற்றி கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஆணிரை வளர்க்கும் தொழில். முல்லை நிலம்னாலே ஃபஸ்ட் நமக்கு என்ன வரும், காடு சார்ந்த இடம். அப்போ 3வது இது சரி. முதல்ல மலைக்கு அப்புறம் காடு. அப்போ காடு சார்ந்த நிலம்ங்கிறது சரி தான். காட்டில் என்ன தொழில் பார்த்துருப்பாங்க, மேய்ச்சல் தொழில் தான் பார்த்துருப்பாங்க. அப்போ ஆணிரைகள் வளர்த்த தொழிலுடையவங்க. இன்னொன்று அந்த ஏறுதழுவுதல்லையும் அவங்களுடைய தொழிலே ஏறுதழுவுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2ம் ரொம்ப முக்கியமானது. அப்போ 2மே சரி. இந்திரனை கடவுளாக வணங்குவார், இது மட்டும் தப்பு. அப்போ இந்த இந்திரன் கடவுளாக வணங்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், இங்கே சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 வராது. 1 மற்றும் 3 மட்டும் சரி. இந்த 2 தெரிஞ்சாலும் நம்ம இதை மட்டும் ஆன்சர் என்ன செஞ்சிடலாம், டிக் பண்ணிடலாம். இப்போது ஏன் வராது, இந்திரன்கிறது ஏன் வராது அப்படின்னா, இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ன வரும், தெய்வம்னா மூதி இவ கோ. ஸோ முருகன், திருமால், இந்திரன், வர்ணன், கொற்றவை. இந்திரங்கிறது மருத நிலத்துக்குரிய தெய்வம் தான் இந்திரன். அப்போது முல்லைக்கு திருமால்னு கொடுத்துருக்கணும், தவறாக கொடுத்துருக்காங்க. அதுதான் சரியான விடை. அப்போது சி தான் சரியான விடை. அடுத்து நான் ஒரு கேள்வி, இலக்கியம், இசை, நாடகம் இதில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்களை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் பெண்கள் முதுகுரவை, மூடின் மகளிர், விரலியர், கணிகையர், இது எல்லாமே தமிழ் பெண்ணை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். இதில் கணிகையர் அப்படின்னா ஆடல் பாடல் புகழ் பெற்றவங்க தான் கடியே. நாடகமேத்தும் நாடக கணிகை அப்படின்னு மாதிரி வரும். ஒரு இப்போ சிலப்பதிகாரத்தில் மாதவியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இசையிலேயே நாடகத்துலேயே அவங்க ரொம்ப புகழ்மிச்சவங்களாக இருந்திருப்பாங்க. விரலியர் அப்படிங்கிறவங்க அந்த காலத்தில் பாடல் பாடக்கூடிய பாடல் பாடக்கூடியவங்க, பாடல் மூலமாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க, ஆடக்கூடியவங்க, அவங்க எல்லாத்தையும் நாடகம் போடக்கூடியவங்கள விரலியர். பாணர்களுடைய பெண் அதாவது அந்த பெண்பார் பெயர் அப்படிங்கிறது தான் விரலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூடின் மகளிர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா வீரப்பெண்மணிகளை தான் மூடின் மகளிர் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரப்பெண்களை என்ன சொல்கிறாங்க, மூடின் மகளிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போருக்கு அனுப்பக்கூடிய தன் மகனை போருக்கு அனுப்பக்கூடிய தாயை கூட என்ன செய்கிறாங்க, மூடின் மகளிர், அப்படி வீரம் நிறைந்த தாய் அப்படிங்கிற, வீரம் நிறைந்த பெண்கள் அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ இதில் பார்க்கும்போது இது பொருத்தமில்லாதது. இது இசை நாடகத்தோடு இந்த 2மே தொடர்புடையது தான். ஆனால் நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா இலக்கியமும் சேர்த்து கேட்டிருக்காங்க. அப்போ இலக்கியத்துலேயும் அவங்க சிறந்தவங்களாக இருக்கணும், இசையிலையும் சிறந்தவங்களாக இருக்கணும், நாடகத்துலேயும் சிறந்தவங்களாக இருக்கணும். அப்போ இந்த 3ஐயும் யார் சிறப்பாக இருக்காங்களோ
அவங்கள தான் யார் சொல்லுவாங்க, முதுகுரவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதுகுரவையாக குறிப்பிடப்படுவது யார் அப்படின்னா கண்ணகி. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை முதுகுரவை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த கேள்வி, பண்டை நிலை எழுத்துடைய தமிழகத்துடைய நிர்வாக பிரிவுகளை ஏறு வரிசையில் சின்ன ஊர்லேருந்து அப்படி பெருசு பெருசாக பிரிவுகளை கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கி நம்ம கிராமம், கிராமத்துக்கு அப்புறம் நகரம், நகரத்துக்கு அப்புறமா கிராமம், அதுக்கப்புறம் வட்டம், மாவட்டம் அப்படின்னு போகிற மாதிரி அவங்க முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, இருக்கிறதுலே சின்னது என்னது, ஊர் தான். அப்போ இந்த ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். ஏன்னா நாடு மண்டலம் கூட்டுறோம்லாம் அதை விட பெருசு. அடுத்து ரெண்டாவது வந்து இங்கே என்ன, இந்த 2 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நாடுன்னு கொடுத்துருக்காங்க. நாடு வந்து கொஞ்சம் பெருசானது, அப்போ நாடு ரெண்டாவது வராது. அப்போ இதுதான் ஆன்சர். முதல்ல என்ன வரும் அப்படின்னா ஊர், அடுத்து கூற்றம், அடுத்து நாடு, கடைசியானது மண்டலம். இதில் நம்ம என்ன வச்சுக்கலாம், ஊர் கூடி தேர் இழுப்போம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஊர் கூடி தான் கூற்றம், நாம் தேர் இழுப்போம். ஊர் கூடி நாம் தேர் இழுப்போம். அப்போ ஊர் கூடி நாம் நாடுங்கிறதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யுது மண்டலம். மண்டலம் அப்படிங்கிறது என்னது, பாண்டிய மண்டலம், புறப்பு மண்டலம், இப்படி நிறையா சொல்லுவாங்க. தொண்டை மண்டலம் இப்படின்னு பல பிரிவுகள் இருந்திருக்கு. மண்டலம் தான் இருக்கிறதுலே பெரிய பிரிவு. ஊர் சின்ன பிரிவு, பெரிய பிரிவு மண்டலம், ஊருக்கு அடுத்து கூற்றம், நாடு, இந்த 2 இடையில வரும். ஸோ விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நக்கீரர் வந்து எந்த சங்க காலத்தில் எந்த முதல் சங்கமா, இடைச்சங்கமா, 3வது சங்கமா, 4வது சங்கமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 4வது சங்கம்ங்கிறது 1901 பாண்டித்துரை அவர்களால் நிறுவப்பட்டது. இது 1901 உள்ளது. ஸோ இப்போ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ளது தான் இது. அப்போ 4வது சங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ டிங்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. டி வரவே வராது. அடுத்து முதலாம் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம். இப்போ இதில் முதல் சங்கம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் சங்கத்தில் நமக்கு எந்த நூல்களுமே எழுதுனது நமக்கு கிடைக்கல. ரொம்ப பழமை வாய்ந்த ஆட்கள் தான் அதில் இருந்திருக்காங்க. நமக்கு பெருசாக அதில் யாரையும் தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. ஸோ அப்போ முதல் சங்கமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ஏயும் வராது. ஸோ ஏயும் வராது. 3வது சங்கமா, 2வது சங்கமா, 2வது சங்கமா, 3வது சங்கமா. இந்த 2வது சங்கரத்தில் தான் புகழ்பெற்ற ஆட்கள் யார் அப்படின்னா அகத்தியரும் தொல்காப்பியரும். அப்போ தொல்காப்பியரே 2வது இதில் தான் வர்றாரு அப்படின்னா இவர் மற்ற புலவர்கள் எல்லோரும் எங்கே வருவாங்க, 3வது சங்கத்தில் தான் வருவாங்க. அப்போ 3ஆம் சங்கம் அப்படிங்கிறது தான் சரியானது. தொல்காப்பியரே வந்து தொல்காப்பியர் அகத்தியர்லாம் 2வதுல வருவாங்க. 3வதுல தான் நக்கீரர் மாதிரியான ஆட்கள்லாம் 3ஆம் சங்கத்தில் தான் வருவாங்க. அப்போ பி மட்டும்தான் சரியான விடை. அடுத்து மூவேந்தர்கள், குறுநில மன்னர்களை பற்றி பார்ப்போம்னு சொன்னால மன்னர்களுடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. மன்னர்களும் அவங்களுடைய பட்டங்களும். இப்போ பாண்டியர்களுக்கு நமக்கு தெரியும், பாண்டியன் நெடுஞ்செழியன் அந்த பேர்லேயே வரும். ஸோ படிக்கணும் அவசியம் இல்லை. 3. அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்ததாக சேரன் வானத்திலே அவங்களுடைய வில். அப்போ ஆதவன், வானவன், ஆதவன். ஸோ இந்த மாதிரி மேலே வானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் யார், சேரர்கள். அப்போ 3, 1 அதில் என்ன வந்துருச்சு, பிங்கிற ஆன்சர் வந்துருச்சு. இல்லை நமக்கு இந்த சோழர்னால் செம்பியன் மாதேவின்லாம் சோழர்களில் வருவாங்க, அப்படி தானே, இந்த படத்தில் கூட உண்டு. சோழரில் செம்பியன் மாதேவி அப்படித்தவங்க ஒருத்தவங்க வருவாங்க. அப்போ 4 சோழர்கள்லாம் 4. ஆய் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பொதியமலையை ஆண்டவன் தான் இந்த திதியன் அப்படிங்கிற ஆய். பொதியமலையுடைய மன்னனை திதியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆய் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளிர், ஆய் வேளிர்னு சொல்லுவாங்க, இல்லைனா திதியன்னு சொல்லுவாங்க. அப்போ டிங்கிறது 2. ஸோ விடை என்ன, முதல்ல பாண்டியர்னா நெடுஞ்செழியன், சேரர்னா 3, 1, 4, 2. பி தான் சரியான விடை. அடுத்து 151வது கேள்வி, பிற்கால சோழர்களுடைய காலத்தில் ஒரு வேலி அப்படிங்கிறது எத்தனை ஏக்கர்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேலிங்கிறது எத்தனை ஏக்கராக இருந்துச்சு அப்படின்னா 6.5 ஏக்கர் நிலமாக இருக்குது. இது புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அந்த ஊரை வரிசைப்படுத்துக்க அப்படின்னு சொன்னாங்களா, அதுவும் புக்கில் இருக்க கொஸ்டின் தான். இதுவும் கொஸ்டின் தான், புக்கில் இருக்கிறது தான். ஒரு வேலிங்கிறது எவ்வளோவா இருந்திருக்கு அப்படின்னா 6.5 ஏக்கராக இருந்திருக்கு. 6.5 ஏக்கர். அடுத்து 144வது கேள்வி, மார்க்கோ போலோ எந்த அரசை வந்து குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்கல கடுமை காட்டுவாங்க அப்படின்னு குறிப்பிட்றாரு. பாண்டியர்களுடைய அரசல். மார்க்கோ போலோ நிறையா பாண்டியர்களை பற்றி தான் பேசியிருப்பார். பாண்டியர்களுடைய கொற்கை முத்தை ரொம்ப சிறப்பித்துக்குரியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. மார்க்கோ போலோ எந்த நாட்டுக்காரர்னு கேட்பாங்க. வெனிஸ் நகர பயணி. அவர் வந்து பாண்டிய அரசை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு. கொற்கை முத்தை சிறப்பித்து பேசியிருக்கிறாரு. அடுத்து குற்றவாளிகளுக்கு எதிராக தண்டனை வழங்குறதுல ரொம்ப கடுமையான தண்டனைகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக அசோகருடைய கல்வெட்டில் சத்தியபுத்ரா அப்படின்னு குறிப்பிடப்படுறது யார் அப்படின்னு கேட்குறாங்க.
அதியமானை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சத்தியபுத்திரர் அப்படின்னு அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடுறாங்க. அடுத்து 137வது கேள்வி. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் அப்படின்னு புறநானூற்று பாடல் யார் யாரை வாழ்த்தியது? அப்போ இந்த நீலமணி அப்படிங்கிற பாடல் எந்த நூல் அப்படின்னு கேட்டால் புறநானூற்று பாடல். இப்போ யாரை பார்த்து பாடியது? ஔவையார் அதியமானை பற்றி பாடியது தான் என்னது இந்த பாடல். இதோடைய பொருள் என்ன? இப்போது நீலமணி எப்போ பாடினாங்க? நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீலமணினா நீலம் போன்ற நீலமணினா நீலம் அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி, அந்த மணியை போன்ற மிடர் அப்படின்னா கழுத்து. அப்போ கழுத்தில் நீல நிறம் யாருக்கு இருக்கும்? எந்த ஒருவனுக்கு இருக்கும்? இறைவன் ஒருவருக்கு இருக்கும், சிவனுக்கு தான் கழுத்தில் என்ன இருக்கும்? அந்த நஞ்சுண்டதுனால நீல நிறத்தில் இருக்கும். அந்த சிவனை போல மண்ணுக பெரும். இந்த அவன் ஒருவனை போல நீ என்ன செய்யணும்? பெருமையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஔவையார் அதியமான வாழ்த்தியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வ மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு அதியமான் தனக்கு அதை சாப்பிட்டா நீண்ட நாள் வாழலாம்னு தெரிஞ்சிருந்தோம். அதை ஔவைக்கு பரிசளிக்கும் போது இந்த பாடலை ஔவையார் அவங்கள வாழ்த்தி பாடியிருப்பாங்க. அடுத்ததாக வணிகம் தொடர்பான கேள்வி. இப்போ இந்த ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி, அப்போ மார்க்கோ போல பார்த்தோம், அவர் வெனிஸு, இவர் எங்கே? ரோம். தன்னுடைய இயற்கை வரலாறு அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறாரு. அந்த இயற்கை வரலாறில் இந்தியாவுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு ஒரு இடத்த குறிப்பிடுறாரு. அது என்ன இடம் அப்படின்னா முசிறிங்கிறது யாருடைய நகரம்? சேரர்களுடைய மிக முக்கியமான துறைமுகம் மிசுரிஸ் அப்படின்லாம் அவங்களுடைய கிரேக்கர்களுடைய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுக்கு இடையில் ஐநூற்றுவர் அப்படின்னு ஒருத்தங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க யார்? இந்த ஐநூற்றுவர் அப்படின்னா 500 வணிகர்கள் குழுவை தான் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா ஐநூற்றுவர் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகர் சங்கம், வணிகர்கள் அப்படிங்கிறது தான் சரியானது. பெரும்பாலும் குதிரைப்படையோ காலாட்படையோ தமிழர்களில் பெருமையே என்னது அப்படின்னா வணிகம் தான். உலகளாவிய வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான். அப்போ பெரும்பாலும் வணிகம் சார்ந்த கேள்விகள் தான் கேட்பாங்க. 500 திசை கேள்விப்பட்டிருக்கோம்ல, திசை 500 1000 திசையிலையும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க எல்லா திசையிலும் இருப்பாங்க. அவங்க திசையெல்லாம் சென்று, அதாவது வெளியில் சென்று நாட்டை விட்டு வெளியில் சென்று வணிகம் செய்யக்கூடிய ஆட்களை தான் இப்படி சொல்கிறாங்க. அடுத்து 10ஆம் நூற்றாண்டில் கிமு 10ஆம் நூற்றாண்டில் சாலமன் மன்னன், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சாலமன் மன்னனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக என்னென்ன பொருள் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மயில் தொகை, யானை தந்தம் ரொம்ப முக்கியம். யானை தந்தம் இதில் மட்டும்தான் இருக்குது. இப்போ மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா யானை தந்தம்ங்கிற ஆப்ஷனே இல்லை. யானை தந்தம் கண்டிப்பாக அவர் கொண்டு போயிருந்தாங்க. வாசனை பொருட்கள், மயில் தொகை, இதுதான் சரியான விடை. அடுத்ததாக தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆதிச்சநல்லூர் 1876 முதல்ல அகழ்வாராய்ச்சி பண்ணது யார் அப்படின்னா ஜஹோர். இவர் ஒரு ஜெர்மானியர். இவர் தான் முதல்ல என்ன செஞ்சுருக்காரு? ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் எதற்கு முக்கிய சிறப்பு பெற்றது அப்படின்னா தாளிகள். அந்த பெருங்கற்கால வரலாறு அந்த மக்களை போட்டு ஒரு பானை மாதிரி இருக்கும், அதில் அந்த தாளிகளில் புதைப்பாங்க. அப்படி புதைச்சது தான் ஆதிச்சநல்லூருடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஹோர் அப்படிங்கிறவர் தான் அதோடு தொடர்புடையவர். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எதோடு தொடர்புடையவர் அப்படின்னா 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டெல்லியில் நிறுவனவர். இவர் ஒரு ஆங்கில நில அளவையாளர் சர்வேயர். இவர் தான் இந்திய தொல்லியல் துறையை தொடங்கியிருக்கிறாரு 1861. இந்த ப்ரூஸ்ஃபுட்டுங்கும்போது ராபர்ட் ப்ரூஸ் அவரை பற்றி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ராபர்ட் ப்ரூஸ் எதோடு தொடர்புடையது அப்படின்னா நம்மளுடைய பல்லாவரத்தில் இரும்பு கற்கால கருவிகளை கண்டுபிடிச்சவர் தான் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். கீழடி தளம் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 2017 தான் கீழடி சைட் அதிகாரப்பூர்வமாக 2017 பிப்ரவரி. கீழடி எங்கே இருக்குது? சிவகங்கையில் இருக்குது. அதான் அடுத்த கேள்வியாக கேட்டிருக்காங்க. தொல்லியல் அகழ்வாய்வு நடந்துள்ள கீழடி, முதல்ல ஆதிச்சநல்லூர் பார்த்தோம், ரெண்டாவது இப்போ கீழடி பார்க்குறோம். கீழடி எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை. அதே மாதிரி இது எல்லாமே ஒரு ஆற்றோடு தொடர்புடையது. இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும்போது சேர்த்து படிச்சுக்கலாம். இப்போ ஆதிச்சநல்லூர்
எதோடு தொடர்புடையது? ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்குது. தூத்துக்குடினா அப்போ எதோடு தொடர்புடையது அப்படின்னா தாமிரபரணி. தாமிரபரணி ஆற்றங்கரையோட அந்த நாகரிகம் தொடர்புடையது. அப்போ கீழடி வந்து வைகை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கீழடியில் எழுத்து பொறிப்புகள் வந்து எந்த மாதிரியான எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழடியில் நிறையா பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அதில் ஒரு எழுத்து இருக்குது. எந்த மாதிரியான எழுத்துன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி. தமிழில் ஆயுத எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து இதெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. சங்ககால எழுத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ தமிழ் பிராமி எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சங்க காலத்தில் கல்வெட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எழுத்து தான் இந்த பிராமி எழுத்து. இது மொத்தமாக சேர்த்து தமிழின்னு சொல்கிறாங்க. இது தமிழ் பிராமி எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிர்மெய், மெய், ஆயுதம் இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டெடுக்கப்படவே இல்லை எந்த அகழ்வாராய்ச்சிலையும். மெயினாக இது தான் தமிழ் பிராமி சம்மந்தமானதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கெஸ் பண்ணாமலே நினைச்சலாம், ஈஸியாக அடிச்சிடலாம். அரிக்கைமேடு இப்போ முதல்ல ஆதிச்சநல்லூர், அடுத்து கீழடி, இப்போ மூணாவது என்ன கேட்டிருக்காங்க? அரிக்கைமேடு பற்றியும் கேட்டிருக்காங்க. அரிக்கைமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில். அரிக்கைமேடுனாலே நமக்கு என்ன தெரியும்? அது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னது? அரிக்கைமேடு. அப்போ பாண்டிச்சேரி இதுன்னு தெரிஞ்சாலே என்னது? முதல்ல தப்புன்னு தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க, ஒன்று சரின்னு கொடுத்துருக்காங்க, ஒன்று சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி தான் விடை. அரிக்கைமேடு பாண்டிச்சேரியில் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நமக்கு என்ன செய்யும்? இந்த கொஸ்டினை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இது சோழர்களுடைய துறைமுகம், கரெக்டு தான். இது ரோம் நாட்டுடைய வாணிக உறவு கொண்டிருந்தது, கரெக்டு தான். அரிக்கைமேடு துறைமுகம் காவிரிப்பட்டினம், அழகன்குளம், முசிறி இந்த இடங்கள்லாம் வந்து நிறையா தொடர்பு இருந்துச்சு, வணிக தொடர்பு. அரிக்கைமேடு வந்து வணிகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுபைன்னு ஏதோ ஒரு பேரில் அவங்க கிரேக்கர்கள் வச்சுருந்ததா சொல்கிறாங்க. ஸோ தஞ்சாவூருங்கிறது கிடையாது, பாண்டிச்சேரி. அதே மாதிரி இப்போ அரிக்கைமேடு எந்த நாகரிகத்தோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். எந்த ஆற்றங்கரையோடு தொடர்புடையது அப்படின்னம்னா அது வந்து அரியாங்குப்பம் அப்படின்னு ஒரு அரியாங்குப்பம் ஆற்றங்கரையில் இந்த இது அமைஞ்சிருக்கு. அரியாங்குப்பம், பாண்டிச்சேரியில் அரியாங்குப்பம், அரியாங்குப்பம் ஆற்றங்கரையில். அடுத்ததாக இரும்பில் கருவி செய்தது குறித்து சங்க இலக்கியத்தில் நிறைய இடங்கள்ல இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 10 பாட்டிலையும் 8 தொகையிலையுமே நிறைய இடங்கள்ல இருக்குது. பொற்கொள்ளரை வந்து இரும்புக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறதா இருக்கட்டும், நிறைய இடத்துல இரும்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ சங்க இலக்கியத்தில் அது இல்லைன்னு இல்லை, எனக்கு கண்டிப்பாக நிறைய இடத்துல இருக்கும். அப்போ அது சரி. கொடுமணல், குட்டூர் இந்த 2 இடத்துலையும் இரும்பு உருக்கு உலைகள் இருந்ததாக அகழ்வாராயில் சொல்லப்பட்டிருக்கு. கொடுமணல் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு, குட்டூர் எங்கே இருக்குது அப்படின்னா பர்கூர். ஸோ இந்த ரெண்டுமே எதுக்கு ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னா இந்த இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த அகழ்வாயில் கிடச்சிருக்கு, இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே சரி தான். அப்போது ரெண்டும் சரி. கூற்று காரணத்தை சரியாக மெய்ப்பிக்கிறது. ரெண்டையுமே என்ன சொல்கிறோம்? இரும்பை பற்றி சொல்கிறோம். இரும்பு வந்து இரும்பு கருவி செய்ததை பற்றி சங்க இலக்கியத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அகழ்வாயில் செஞ்சுருக்கு. அகழ்வாராய்ச்சியும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரியான காரணம் முதல்ல அகழ்வாராய்ச்சிலையும் நமக்கு கிடச்சிருக்கு, சங்க இலக்கியத்துலேயும் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டுமே சரி விளக்கம். பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ இது எல்லாமே பாறை ஓவியங்கள் கிடைக்கக்கூடிய தமிழக பகுதிகள் தான். இப்போ மல்லப்பாடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி. ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம். மல்லப்பாடி ரொம்ப முக்கியம். அது எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி. அடுத்து பெருமுக்கல் எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம். பெருமுக்கல் கூட இன்னும் 2 முக்கியமான இடங்கள் உண்டு. என்ன அப்படின்னா கீழ்வாலை அப்படின்னு போட்டிருப்பாங்க புக்கில், செத்தவரை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்து பையம்பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பத்தூர். சிறுமலை எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல். இது எல்லாமே பாறை ஓவியங்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ அனைத்தும் சரியான விடை. டி தான் சரியான விடை. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தமிழ்நாட்டில் முதல்ல பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன அப்படின்னா 1970களில் அந்த காலகட்டத்தில் மல்லப்பாடி அப்படிங்கிற இடத்துல தான் முதல்ல தமிழகத்தில் பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரியில் தான் இருக்குது. அடுத்த ஒரு நடுகல்வெட்டு பற்றி சொல்லியிருக்காங்க. பேடு, தீயன், அந்தவன், கூடல், ஊர், ஆகோல்
இந்த இது எப்படி வந்து புரிஞ்சு பொருள் கொள்ளணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல கூடல் ஊர் அப்படின்னா கூடலூரில் இருக்க கூடலூருங்கிற ஊரில் ஆகோல் அப்படின்னா என்னது? ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் அந்த வெச்சின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அங்கே போய் அந்த காளையை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி விஷயமாக கூட இருந்திருக்கலாம். அப்படி நடந்த அந்த சண்டையில் காளை அந்த பசுவை எடுக்க போன சண்டையில் பேடு தீயன் அந்தவன் அப்படிங்கிறவனுடைய கல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆகோலில் மரணமடைந்த அந்தவனுக்கு பேடு தீய குலம் சார்ந்த கல் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸே சரியில்லை. கூடலூரில் ஆகோலில் மரணம் அடைந்த பேடு தீய குலம் சார்ந்த, தீய குலம் கிடையாது, தீயன் அந்தவன், அவன் பேரே தீயன் அந்தவன், தீய குலம்ங்கிறது கிடையாது. ஆகோல் அந்தவன் கரெக்டு தான். கூடலூரில் நடந்த ஆகோலில் மரணமடைந்த பேடு தீய குலம் சார்ந்த அந்தவன், தீயவன் அந்தவன் அப்படிங்கிறது தான் அந்த பொருள். தீய குலம் சார்ந்த அப்படிங்கிறது கரெக்டாக தெரில. ஆனால் கூடலூர் ஆகோலில் மரணமடைந்த பேடு தீய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் அப்படின்னு பொருள் கொள்ளலாம்னு போட்டிருக்காங்க. அடுத்து சமண முனிவர்களுடைய கற்றல் மையமாக இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை அப்படிங்கிறது தான் சரியான இடம். இங்கே நிறையா சமண படுகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. 18வது கேள்விக்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை. அடுத்து 42வது கேள்வி, மானியங்களை வரிசைப்படுத்துக. அந்த காலத்தில் நிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய செப்பேடுகள் மானியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதில் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்களுடைய ஒரு செப்பேடுகளில் 7 வந்து முக்கியமானது. அந்த 7ஐயும் வரிசையாக சொல்லணும்னா முதல்ல என்னது அப்படின்னா இளையவன்குடி, இளையவன் புதூர், 2வது வேள்விக்குடி, 3வது சின்னமனூர், 4வதும் சின்னமனூர் தான். இது வந்து சிறியது அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து பெருசு. அடுத்து 5வது திருவரமங்கலம், 6 தளவாய்புரம், 7 சிவகாசி. ஸோ இதுதான் 6ம் வரிசை, கால வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா வரிசையானது. இதில் ரொம்ப காலப்படி முதல்ல அப்படின்னா இளையவன் புதூர் தான் இருக்கிறதுலே ரொம்ப முதல்ல கொடுத்த செப்பேடு அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது தான் என்னது? வேள்விக்குடியை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அப்போ இதுதான் என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு வரும் வேள்விக்குடி. அப்போ இங்கே 1ன்னு வர்றது என்னது? பி தான் விடை. அதை பார்த்தோன்னே என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். இந்த லைன் தெரிஞ்சுது அப்படின்னா. சின்னமனூரில் சிறியது, சின்னமனூரில் பெரியது. அடுத்ததாக 5வது திருமரமங்கலம். அதை தான் ஸ்ரீங்கிறத தான் நம்ம இப்போ திருன்னு தான் பழக்கத்தில் சொல்கிறோம். திருவரமங்கலம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடியது. அடுத்து தளவாய்புரம், சின்னமனூர் தான் என்னது அடுத்து வரக்கூடியது. அப்போ சின்னமனூர், அடுத்து திருவரமங்கலம், அடுத்ததாக கடைசி தான் என்னது? சிவகாசி மானியம். ஆனால் இதில் இதையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை திருவரமங்கலம் அப்படிங்கிறது மேலே வரலாம். இப்போ நமக்கு வேள்விக்குடி மானியம் ஃபஸ்ட்டு வரும், சிவகாசி மானியம் கடைசி வரும். ஸோ இருக்கிற ஆப்ஷனை பார்த்தோம்னா பிங்கிறது தான் சரியான விடை. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட் பார்க்கலாம். நன்றி.